வணக்கம். ரிச்சா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன லஞ்சுன்னா சேனக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ கம்மியாக இருந்தது. அதை வேக வச்சுருக்கேன். அதுவும் தக்காளி போட்டு ஒரு மதியல். ஒரு 1/2 கப்புக்கு துவரம்பருப்பு, இதுலேயே பச்சை மிளகா ஒன்றை அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணி இது போட்டேன். ஒரு 4-5-6 பச்சை மிளகா போட்டு வேக வச்சுருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் பொடி சேர்த்த கரும்புது. அப்புறம் கத்திரிக்காய், அதுக்கும் தக்காளி போட்டு ஒரு கறி. தக்காளி இந்த சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்துட்டேன். இதுக்கு கத்திரிக்காய்க்கு இந்த சைஸில் ஒரு 7 தக்காளி எடுத்துட்டேன். இந்த கடாயில் கத்திரிக்காய்க்கு இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். செவக்கட்டும். இப்போ செவந்துடுத்து. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். அந்த கறி மேல் பவுடரில் பெருங்காயம் இருக்கும், அதனால் இது கம்மியாக போடுறேன். ஒரு தக்காளி கத்திரிக்காய் ரெண்டு சேர்ந்து தக்காளியோட தண்ணியிலே வெந்துடும். அதனால் ஒன்றாவே போடுறேன். கத்திரிக்காயை இப்படி கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டேன். கத்திரிக்காய் தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. இதை அப்படியே வேகட்டும். இங்கே மசியலுக்கு அதுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 2-2.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு, இதுக்கு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் நல்லா போடணும். ஒரு பொரியிற சமயத்தில் இந்த ஒரு 3-4 மிளகா வத்தல், பச்சை மிளகா போட்டிருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். அப்புறம் நிறைய கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் இந்த தக்காளி. இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு. அப்புறம் இது பண்ணிவிட்டு பருப்பெல்லாம் சேர்த்துட்டு புளிதான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம சேனக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். வேக வைக்கலைன்னா இந்த இடத்துல போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிட்டு இப்போ இந்த சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். தக்காளி இல்லாமல் கூட பண்ணலாம், வெறும் சேனக்கிழங்குகளோட பண்ணலாம். அப்புறம் இந்த பருப்பு சேர்த்துடணும். இப்போ இந்த பருப்பு, பச்சை மிளகாய் வேக வச்சது எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம புளித்தண்ணி வேறு கொஞ்சோண்டு விடுவோம், அதனால் அது ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது கொதிக்கிட்டோம். கொதிச்ச அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொதிக்கிட்டோம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துடுது. இப்போ இது மேலே கறி பவுடர், மேல் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த காரமெல்லாம் பிடிக்கணும், அதனால் இன்னொரு 2 நிமிஷம் கத்திரிக்காயில் இறங்கணும். இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே பரப்பி வச்சிட்டோம்னாக்கா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பிடிச்சி. இங்கே வெண்டைக்காய்க்கு ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மியாக இருக்குது வெண்டைக்காய், அவ்வளோ நிறையா இருக்குது. அதனால் ஒரு 3-4 ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் என்ன பண்ணலாம், எண்ணெய் நல்லா சுட்டுட்டு இதுக்கும் கடுகு, கடுகு பொரிஞ்சிட்டு உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், நல்லா பருப்பு நல்லா தவந்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி அலம்பிட்டு கட் பண்ணி நல்லா ஆற வச்சிட்டேன். கொஞ்சம் அந்த பிசுப்பெல்லாம் போகும், அதுக்காக. இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதே இந்த எண்ணெயிலே வேகணும். இது வேகட்டும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு காரம் இருக்குது, நல்லா ட்ரை ஆகிடுது. இது ரச சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த புளித்தண்ணி எப்படி சிம்லேயே வச்சு இன்னும் சேர்ந்து ஒரு கொதிச்சுதுன்னா, இதில் காரப்பொடி வேணும் இல்லை சாம்பார் பொடி வேணும்னாக்கா போட்டுக்கலாம். தக்காளி கூடவே காரப்பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ போடலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கேன், அதனால் நான் சாம்பார் பொடி காரப்பொடியெலாம் எதுவும் போடலை. இந்த பச்சை மிளகா காரம், இந்த வரமிளகா, இந்த மிளகா காரமே போகிறோம், நான் விட்டேன். இங்கே பாருங்கள் மசியிலும் நல்லா ஜம்முன்னு ஆகிட்டு நல்லா கெட்டி ஆகிட்டு, கொஞ்சம் இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பெருங்காயம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே நல்லா நிறைய கொத்தமல்லி போட்டுட்டு கலக்கி இறக்கணும். ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் மசியல். இது பருப்பில் பண்ணலாம், மைசூர் பருப்பில் பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் தக்காளி மசியல் பண்ணலாம், சேனக்கிழங்கு போட்டு பண்ணலாம். அப்புறம் இது நல்ல பூசணிக்காய், நல்ல பூசணிக்காய் அது போட்டு பண்ணலாம், மஞ்சள் பூசணிக்காய் அது போட்டு பண்ணலாம், பாசி பருப்பில் பண்ணலாம், மைசூர் பருப்பு, சுவாசி பருப்பு, பருப்பு எல்லாத்துலேயும் பண்ணலாம். இந்த மசியல் ரொம்ப நல்லா மணமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா அப்படியே சிம்பில் வச்சுட்டேன், நல்லா வெந்துட்டு ஒத்தையாக வந்துடுது. ஒன்றும் அந்த பிசுப்பே இல்லை ஜாஸ்தி. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த கறி பவுடர் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் நிறையவே போடுறேன். தேங்காய் போடுறதெல்லாம் போட்டுக்கலாம்.
நான் தேங்காயெல்லாம் போடல இன்றைக்கி, வெறும் கறி பவுடரை வச்சு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த வெண்டைக்காயில் இந்த பொடியெல்லாம் உள்ளே இறங்கணும், காரம் இறங்கணும். அதனால் அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். உப்பெல்லாம் பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த சமயத்தில் உப்பை போட்டு கிளறிடலாம். அப்படியே பரப்பி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா ட்ரை ஆகிட்டு, ஒவ்வொரு வெண்டைக்காயிலையும் அந்த பொடி சேர்ந்துருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாதத்தில் நெய் போட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ரசத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் மோர் சாதத்துக்கு இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமே மசியல், அதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஆயிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் ஆகிடுத்து. ஒரு சேனக்கிழங்கும் தக்காளியும் போட்டு ஒரு மசியல், அப்புறம் கத்திரிக்காய் தக்காளி போட்டு மேல் பொடி போட்டு ஒரு கறி, வெண்டைக்காவும் மேல் பொடி போட்டு ஒரு கறி சாதம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.